400 கிராம் அரிசி, 1/4 கிலோ மட்டனு, 2 வெங்காயம், பெரிய தக்காளி 1, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன், புதினா வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ நம்ம நெய் போட்டிருக்கோம், 4 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். சும்மா வாசனைக்கு 2 லவங்க பூவும் 1 குட்டி பட்டை போடுறோம், 1 டீஸ்பூன் சோம்பு போடுறோம். அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வருது. நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டோம். நம்ம இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. அடுத்து நம்ம புதினா போட்டுக்கலாம்ப்பா. நம்ம 400 கிராம் அரிசி போடுறோம், அதனால் ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை ஊற்றிக்கலாம்ப்பா. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம இந்த டைம்லேயே கொஞ்சம் தயிர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம். எல்லாம் வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் வந்து உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுருக்கோம். 1/2 hour வெந்திருக்கு மட்டன். அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் பிரியாணியில். டீ வைக்க சொல்லுவா? சரி சரி. சரி. நம்ம ஏற்கனவே வேக வச்சு போட்டுக்கிறதுனால மட்டனை, அதனால் இப்போ வேகணும்னு அவசியம் இல்லை. மீதி எல்லாமே வதங்கிடுது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்க போகிறோம். நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து வச்சோம். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரிக்கப்பிடிக்கு 1 டீஸ்பூன் அளவு. நான் 2 அரிக்கப்பிடி போட்டிருக்கிறதுனால 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போடுறேங்க. லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு தண்ணி கொதிக்கிட்டோன்னா அரிசி போடணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட். ரெடி ஆயிடுச்சுப்பா. தண்ணி கொதிக்குது. அம்மா இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், கழுவி நல்லா. இப்போ அதை போட போகிறேன். இது வந்து சின்ன அரிசி, அதனால் நம்ம 10 நிமிஷம் வேக வச்சா போதும். கரெக்டாக குக்கரில் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடிடணும். இது வந்து ஜீரக சம்பா அரிசி, அதனால் நம்ம பொடி அரிசி 10 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம கரெக்டாக வேக வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா 1/2 hour பொறுத்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம மூடி போட்டுடலாம்ப்பா. மூடி போட்டு பெரிய அடுப்புலேருந்து சின்ன அடுப்புக்கு மாற்றிடணும். சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு 10 நிமிஷம் டைம் பார்த்து வச்சிடணும்ப்பா. இப்போ நம்ம குக்கர் திறக்கலாம்ப்பா. ரெடி ஆகி 10 நிமிஷம் வேக வச்சுட்டு 1/2 hour பொறுத்து திறக்கணும். குக்கரை உடனே திறக்கக்கூடாது. நல்லா வெந்து போச்சுப்பா. பூவோட்டை வெந்து போய் ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ கலரிடலாம். பத்து நிமிஷம் வெந்துச்சுப்பா. 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிருந்தோம். மூடியே அப்படியே இருந்து திறக்கக்கூடாது. சூடாக இருக்கும்போது 1/2 மணி நேரம் பொறுத்து தரணும். பிரியாணி ரெடி.